ஹலோ குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு அழகான கதை பார்க்க போகிறோம். கதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்? தேவதையின் கதை. அழகான ஒரு தேவதையுடைய கதை பார்க்க போகிறோம். ஓகேவா குழந்தைங்களா? ஒரு அழகான கிராமத்தில் ஒரு வயசான ஒரு மூதாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், நடந்து வந்துட்டு இருந்தாங்களாம். நடந்து வந்து ஒரு ரொம்ப பணக்கார வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னாங்களாம். அந்த வீட்டில் இருந்த மருமக ரொம்ப ஆடம்பரமாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்தாங்களாம். அவங்க கிட்ட போயிட்டு, இந்த பாட்டிமா, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்க? ரொம்ப பசிக்குதம்மா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பணக்கார மருமவ, சீச்சி, என்கிட்டலாம் எந்த சாப்பாடும் இல்லை, வெளியே போ, வெளியே போ, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, வெளியே போங்க, ஃபஸ்ட்டு சாப்பாடெல்லாம் இல்லை, வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமாவை அமுச்சு விட்டுட்டாங்களாம். அந்த பாட்டிமா வயிற்று பசியோட இன்னொரு வீட்டுக்கு போனாங்களாம். அந்த வீட்டில் இருந்தவங்க ரொம்ப ஏழை குடும்பமாக அந்த வீட்டு வாசப்படியில் போய் நின்று, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த வீட்டில் இருந்த அம்மா இவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு, உள்ளே வாங்கம்மா, சாப்பாடு போடுறேன், சாப்பிடுவீங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்களாம். அந்த அம்மா வயிறு நிறைய சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு முடிச்சிட்ட உடனே அந்த அம்மா வீட்டை சுற்றி பார்த்தா ரொம்ப ஏழை குடும்பன்றது தெளிவாக தெரிஞ்சுதான். உடனே அந்த அம்மா தேவதையாக மாறினாங்களாம். அப்போ அந்த ஏழை பெண் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்களாம். அப்போ அந்த தேவதை சொல்லிச்சான், நான் தான் தேவதை, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன வேண்டுனாலும் கொடுக்குறேன், என்னுடைய வயிறு பசியை நீங்கள் போக்கியிருக்கீங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த பெண், எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிச்சான். அந்த பெண் எதுவும் வேண்டான்னு சொன்னதை கேட்டு அந்த தேவதை அந்த பொண்ணுக்கு பெரிய பங்களா, பெரிய வீடு, அந்த பொண்ணுக்கு பொன் பொருள், காசு, தங்கமலை எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை ரொம்ப ஓஹோன்னு வாழ வச்சு அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரியாக ஆக்குச்சான். அந்த சாப்பாடு இல்லைன்னு சொன்ன மருமவ இருந்தாங்க இல்லையா, அவங்க அப்படியே இருந்து ஏழையாக மாறிட்டாங்களாம். நம்ம இன்னொருத்தங்களுக்கு உதவணும், உதவுறதான் நல்ல குணம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. புரியுதா குழந்தைங்களா? நாமளும் என்ன பண்ணணும்? யாராவது சாப்பாடு பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு உதவணும். ஓகேவா குழந்தைங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே குழந்தைங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் குழந்தைங்களா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.